தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நிர்ணயிக்கும் விலைக்கே பண்ணைகளில் முட்டைகள் விற்பனை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்க தலைவர் நல்லத்தம்பி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தான் கோழி உற்பத்தி அதிகமாக உள்ளது. இங்கு சராசரியாக 3.5 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கு 60 லட்சம் முட்டைகள் வழங்கப்படுகிறது. மீதமுள்ள முட்டைகள் தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முட்டைக்கான கொள்முதல் விலையை வியாபார சூழலுக்கேற்ப தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நிர்ணயம் செய்து வந்தது. சமீப காலமாக இந்த விலை நிர்ணயத்தில் பல்வேறு பிரச்சினைகள் இருப்பதாக கோழி பண்ணையாளர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். இந்நிலையில் தேசிய ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகம் புதிய விலையை நிர்ணயித்து ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தியுள்ளதாகவும் அதன்படியே பண்ணையாளர்கள் முட்டையை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்க தலைவர் நல்லத்தம்பி கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல்ல நெக்கில என்ன ரேட் பிக்ஸ் பண்றாங்களோ அந்த ரேட்டு தான் பண்ணையிலே கொள்முதல் விலை. போக்குவரத்து செலவு, முட்டை உணவு, லேபர், இது மூணையும் சேர்த்து கேரளாவா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணிருக்கோம். மினிமம் ப்ராஃபிட் வச்சு கன்சியூமருக்கு நுகர்வோருக்கு கொடுக்கணும். அதிக லாபம் வச்சு கொடுக்க கூடாது. இதையும் கண்காணிக்கிறதுக்கு நெக்கு மூலமா ஒரு கண்காணிப்பு குழு போட்டிருக்கோம். விலை உற்பத்தி விலை ₹3.50 அந்த கன்சியூமருக்கு ₹4.10 கிடைக்கிற அளவுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். நடைமுறைப்படுத்துவதில் எந்த சிக்கலும் இருக்காது என்பது எங்களுடைய எண்ணம். இந்த ஒருங்கிணைப்பு குழு நிர்ணயித்த விலையை பண்ணையாளர்கள் மற்றும் வியாபாரிகள் முறையாக கடைபிடிக்கிறார்களா என்பது குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் நல்லத்தம்பி தெரிவித்தார்.